சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வள்ளி. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எது போன்ற வாழ்க்கை பலனை அனுபவிப்பார்கள், அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த நிலையில் அவர்கள் முன்னேறுவதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட பெண் யானையை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஒரு வீட்டில் ஒரு பெண் யானையான நட்சத்திரமான இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறப்பது அப்படிங்கிறது அந்த புகுந்த வீட்டிற்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க கண்கூட பார்க்க முடியும். 17 ஆண்டுகள் கொண்ட புதனுடைய திசையை அடிப்படையாக கொண்டது இந்த ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்திற்கு 12வது நட்சத்திரமாகவும் வருகிறது, 12வது ராசிக்கிலும் கடைசியாக அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க முடியும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், இந்த புதனுடைய காரகத்துவங்கள் இடத்திற்கு தகுந்தவாறு தன்னை ஃப்ளெக்சிபிளா மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பெண் அதாவது ஒரு மருமகளாக ரேவதி நட்சத்திரத்தில் வருவது என்பது அந்த வீட்டிற்கே மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்று சொன்னால் இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் யோனி பொருத்தத்திற்கு மட்டுமல்லாமல் ஒரு குணநலன்களுக்காகத்தான் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விலங்குகளை அடிப்படையாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் பெண் யானையினுடைய தன்மை என்பது நினைவாற்றலை அதிகமாக வைத்துக் கொள்வதற்கும் அனைவரும் சேர்ந்து கூட்டாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ரேவதி நட்சத்திரம். அதனால்தான் அந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு பெண் யானை என்ற ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இதனை அடுத்து அந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 17 ஆண்டுகள், கிட்டத்தட்ட ரேவதி 1ஆம் பாதத்தில் பிறப்பவர்களுக்கு 17 ஆண்டுகள் புதனுடைய திசைகள் நடக்கும். அப்ப 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் என்று அடுத்தடுத்த பாதத்திற்கு தகுந்தாற்போல் அந்த ஆண்டு காலங்கள் குறைந்து கொண்டே வரும். ஆனாலும் ஒரு அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கிட்டோம்னா 10 வயதிற்கு மேல் வரக்கூடிய அமைப்பு கேது சுக்கரன் போன்ற நல்ல நல்ல திசைகள் வருகிறது. கேது என்பது அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். 20 வயதிற்குள் இந்த கேது திசை முடிந்துவிட்டால் அதன் பின்பு கிட்டத்தட்ட 30-40 வயது வரைக்கும் சுக்கிர திசையினுடைய அற்புதமான பலன்களை ஒரு ஜாதகர் அடைவதற்கு இந்த புதனுடைய நட்சத்திரமான கேது ரேவதி நட்சத்திரத்தில் பிறப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உந்துதலை ஏற்படுத்தும், உற்சாகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலுப்பை மரம், அந்த மரத்தை வீட்டிற்கு அருகாமையிலேயோ அல்லது எங்கு வளர்த்த பராமரிக்க இடங்கள் இருக்கிறதோ அந்த இடத்தில் வைத்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அந்த மரம் வளர வளர ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. இந்த பெண் யானைகளை எங்கேயாவது பார்த்தால், இப்போ ஜூவிலையாக இருக்கட்டும், இல்லை கோயில்களையாக இருக்கட்டும், அல்லது வெளியில் யாராவது தனியாக யானைகளை வளர்த்தி கொண்டிருந்தாலும் சரி, அந்த யானைக்கு தேவையான அல்லது யானைக்கு கொடுக்கவில்லை முடியவில்லை என்றாலும் கூட அந்த யானை பாகனுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்து கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு லக்கினஸ், அதாவது அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகமாக பெறக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த ரேவதி நட்சத்திரம் அமைகிறது. அதனை அடுத்து பச்சை நிறம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபங்கள் இருக்கும். இப்ப செடியா இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸா இருக்கட்டும், ஆர்கானிக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள், விவசாயமாக இருக்கட்டும், இதெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதனை அடுத்து தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது கேதுவனுடைய நட்சத்திரங்கள் அல்லது செவ்வாயுடைய நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்கள் நிறைந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள், பெரிய பெரிய எஃபெக்டான ஒர்க் எல்லாமே பெரிய அளவுக்கான சக்சீடை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. கேதுவனுடைய அந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அஸ்வினி, மகம், மூலம். இந்த நட்சத்திரங்கள்ல இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நட்சத்திர நாட்களில் செய்யக்கூடிய வேலைகள், எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் அருமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனை அடுத்து செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், இது போன்ற 3 நட்சத்திரங்களில் அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் பெரிய அளவிற்கான வெற்றிகளை இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்ப இந்த புதனுடைய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருவெண்காடு, அதாவது கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருவெண்காடு ஸ்தலத்திற்கு சென்று ஒரு புதன்கிழமை அன்று பச்சை பட்டு சாத்தி பெருமாளுக்கோ அல்லது சிவபெருமானுக்கோ பிரார்த்தனை செய்யும் போது மிகப்பெரிய உன்னதமான நிலையை அடையக்கூடிய நட்சத்திரமாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அமைவார்கள். நினைவாற்றல் அதிகமாக உள்ள நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால எல்லாவற்றையும் ஈஸியா கேதர் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டியும், அதை புதன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை சொல்லக்கூடிய புதன் அப்படிங்கிறதுனால தனது புத்தி கூர்மையாலேயே எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் விளங்குவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனை அடுத்து இது மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது பெரிய அளவுக்கான அச்சீவ்மெண்ட்ஸையும் ஒரு
சக்ஸஸையும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.